எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைப்பூ பஜ்ஜி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸு. வெளியில் வர மழை வர ஜோன்னு பெஞ்சுட்டுருக்கு. ஸோ அந்த மழைக்கு நம்ம ஈவினிங் ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வாழைப்பூவில் செஞ்சு கொடுத்தா ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு இல்லையா? அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வாழைப்பூ வடை போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இல்லைனா அந்த கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்த்து செய்கிறதுனாலும் ஓகே. இல்லாதவங்க எந்த பஜ்ஜி மாவு இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. இதில் நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட எந்த பஜ்ஜி மாவு இருக்கோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. வாழைப்பூ எப்படி ஆயிடுதுன்னு இந்த உள்ளே இருக்க நரம்பு இந்த இதுவும் இது ரெண்டை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு அலசிட்டு இந்த மாதிரி எல்லா பூவிலையும் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு அலசிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க, நான் ஆன் பண்ண விட்டுருக்கேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வாழைப்பூ பஜ்ஜி போட்டுட்டு அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நார்மல் நம்ம வெங்காயம் வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அதே தாங்க. என்ன ஒன்று இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இல்லையா வாழைப்பூவில். நான் அலசி எடுத்துட்டு போடுறேன். இது பஜ்ஜின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிய போகிறதில்ல குழந்தைங்களுக்கு. அது அப்படியே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது மண் சட்டிலேயே, அதனால் சூடு பத்தலை அதுக்கு. கிளைமேட் வெளியில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சுட சுட ஒரு காஃபி, ஒரு பஜ்ஜி, எதுனா ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது இந்த மழைக்கு. கொஞ்சம் செவுக்கு வச்சுட்டு எடுங்க. ஏன்னா உள்ள பூ வந்து வேகணும். ஏன்னா நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம். பூ வெந்தால் தான் டேஸ்டாக இருக்கும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. பாருங்க, பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காஃபி ரெடி பண்ணிக்கலாம். என்னதான் சொல்லுங்க, காஃபி கூட சாப்பிட்டா அது ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த பஜ்ஜி வச்சுலாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் இந்த பஜ்ஜி செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எதுவுமே சாப்பிட முடியாது. வெங்காய பஜ்ஜி கூட பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப எடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன். அந்த தோற்பு அந்த கசப்பு வந்து அந்த பஜ்ஜியோட மாவு வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ சூப்பராக இருக்குது. நான் சுகர் யூஸ் பண்ண மாட்டேங்க, பனங்கள் கண்டு தான் போட்டுப்பேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு
எனக்கு எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? ரொம்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ஊர்மிளா லோகநாதன். நன்றி, வணக்கம்.